இந்த அளவுக்கு இருக்கும்னு நான் கூட எதிர்பார்க்கலங்க. கிட்டத்தட்ட ஒரு 25லேருந்து 30 அடி உயரத்துலேருந்து உழுவுது. அந்த பக்கம் ஏரியிலேருந்து வழியிற தண்ணி தான் இது. மேலே பாருங்கள் எவ்வளோ பேர் நின்றுட்டுருக்காங்க அந்த ஏரி மேலே. ஆனால் அந்த பக்கம் போகணுன்னா வழி இந்த சைடு இல்லைங்க. இந்த ஃபால்ஸை மட்டும்தான் இங்கேருந்து பார்க்க முடியும். இது பார்த்தீங்களா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸ்டெப்ஸு இருக்குது. அந்த ஸ்டெப்ஸ் வழியாக அந்த தண்ணி இறங்கி வருதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 4 நண்பர்கள் சோளக்கருது சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே ஜாலியாக தண்ணியில் விளையாண்டுட்டுருக்காங்க. மணமேடு ஏரிக்கு தண்ணி எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா மேட்டூர் டேம் உபரி நீர் தண்ணி தாங்க இது. சேலத்துக்கு பக்கத்துலேயே ஒரு மினி குற்றாலம் அப்படி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. மேலே இவ்வளோ உயரத்துலேருந்து ஒருத்தர் டைவ் அடிக்கிற மாதிரி நின்றுட்டுருக்காருங்க. இந்த அருவியில் பார்த்தீங்கன்னா குளிக்கிறவங்க கம்மியாக தாங்க இருக்காங்க. வெளியில் தான் தண்ணியில் நிற்கிறவங்க தான் அதிகமாக இருக்காங்க. ஃபுல்லாக தண்ணி வரும். அந்த டைமில் வந்து பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கும் இது. இந்த இடம் நீளம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 to 400 அடி நீளம் இருக்குங்க. அந்த அளவுக்கு இருக்குது. இங்கெல்லாம் ஃபுல்லாக உழுவுது தண்ணி. நல்லா குளிக்கலாம். எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம இன்றைக்கி வந்து எங்கே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோன்னா சேலத்துலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க ஒரு அழகான அருவி ஏரி இது 2 தாங்க பார்க்க போகிறோம். அணமேடு ஏரி, அதுக்கப்புறம் அதிலேருந்து வர அருவி. இது வந்து சேலம் டு தாரமங்கலம் ரோட்டில் இருக்குங்க. இந்த போகிற வழி பார்த்திங்களா, மரங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். 2 சைடும் அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இது பார்த்திங்கன்னா ஸ்டீல் பிளான்ட் ரோடு தான். ஸ்டீல் பிளான்ட் ரோட்டில் தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். அணமேடு பக்கமாக வந்துட்டாங்க. இந்த ஏரியிலேருந்து வழியிற தண்ணி பார்த்திங்கன்னா 2 பகுதியாக வருதுங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம முதல் பகுதிக்கு போய் பார்க்கலாங்க. இந்த அருவிக்கு பக்கமாக வந்துட்டாங்க. நிறைய கார் நிற்கிதுங்க. ஆனால் வந்திங்கன்னா கார் பார்க்கிங் ஒன்றும் பிரச்சனை இல்லை போல இருக்குது. நிறைய காலி இடம் இருக்குது. அதனால் ஃப்ரீயாக நிறுத்தலாம் நம்ம. ஃபால்ஸ் தெரியுதுங்களா பாருங்கள். பக்கமாக போகும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போவே நல்லா இருக்குது இங்கேருந்து பார்க்குறதுக்கு. வண்டி பார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 100 மீட்டர் தூரம் கூட இல்லைங்க, அவ்வளோதாங்க. சும்மா கொஞ்சம் தூரம் நடந்தீங்கன்னா அங்கே பாருங்கள் ஃபால்ஸு எப்படி இருக்குது பார்த்தீங்களா. நல்ல ரஷ்ஷுங்க. சண்டேன்றனால நல்லா ரஷ்ஷாக இருக்குது. எல்லாம் 2 வீலர்ஸும் ஃபுல்லாக நிற்கிது இந்த பக்கம். நிறைய பேர் வந்து நல்ல ஃபேமிலியோடு வராங்க பாருங்கள். லேடிஸ் க்ரௌடும் ஃபுல்லாக அதிகமாகவே இருக்குது. அருவியில் போய் குளிக்கிறவங்க அப்படியே தண்ணியில் இறங்கி போய் அங்கே பக்கமாக போய் குளிக்கலாங்க. பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு இருக்கும்னு நான் கூட எதிர்பார்க்கலங்க. கிட்டத்தட்ட ஒரு 25லேருந்து 30 அடி உயரத்துலேருந்து உழுவுது. அந்த பக்கம் ஏரியிலேருந்து வழியிற தண்ணி தான் இது. நடுவுலேயே ஒருத்தர் நின்றுட்டுருக்காரு பாருங்கள். நடுவில் மேலே ஏறி நின்றுட்டுருக்காருங்க. மேலே பாருங்கள் எவ்வளோ பேர் நின்றுட்டுருக்காங்க அந்த ஏரி மேலே. ஆனால் அந்த பக்கம் போகணுன்னா வழி இந்த சைடு இல்லைங்க. இந்த ஃபால்ஸை மட்டும்தான் இங்கேருந்து பார்க்க முடியும். பாருங்கள் அந்த சைடுமே நல்லா உழுவும் போல் இருக்குது. அருவி பாருங்கள் அந்த சைடுமே லெஃப்டில். நம்ம அதெல்லாம் பார்க்கணுன்னா இன்னொரு வழியாக போய் போகணுங்க. இதை பார்த்து முடிச்சுட்டு அந்த பக்கமாக போய் சுற்றிக்கிட்டு போய் அந்த பக்கம் உழுவுற அருவி அப்புறம் ஏரிக்கு மேலேயும் போய் பார்க்கலாம். ஆனால் இங்கேருந்தெல்லாம் மேலே ஏறி போகிறதுக்கு வழி இல்லை போல இருக்குது. அந்த சைடு போனால் தான் போக முடியும். இதே ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த ஃபால்ஸை. இந்த ஏரி அருவியோட இன்னொரு பக்கத்தை போய் நம்ம போய் பார்க்கலாங்க அடுத்தது. இந்த பக்கம் போகிறதுக்கு வழி இல்லை. மெயின் ரோடு மறுபடியும் போயிட்டு சுற்றிக்கிட்டு இன்னொரு வழியில் போகணுங்க. அப்படியே போகலாம். இந்த பாதையை பார்த்தீங்களா எவ்வளோ குறுகிய பாதையாக இருக்கு. இந்த வழியில் தாங்க நம்ம போய் ஏரியும் அருவியும் பார்க்க போகிறோம். வண்டியை ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டாங்க. பார்க் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வயல்வெளி வழியாக தான் அப்படியே உள்ளே போகணும். பாருங்கள் தெரியுதுங்களா, தூரமாக தெரியுது பாருங்கள் ஃபால்ஸ். முதல்ல பார்த்த ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா வண்டியை பார்க் பண்ணிவிட்டு அங்கே பக்கத்துலேயே இருந்துச்சுங்க. இந்த சைடு வர்றது வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் உள்ளே நடந்து வரணுங்க. வந்துட்டாங்க. இது பார்த்திங்களா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸ்டெப்ஸு இருக்குது. அந்த ஸ்டெப்ஸ் வழியாக அந்த தண்ணி இறங்கி வருதுங்க. பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. ஆனால் க்ரௌடு கம்மியாக தான் இருக்குது இந்த இடத்துல. இந்த ஏரியிலேருந்து வழியிற தண்ணி தாங்க இது. அந்த கார்னரில் மட்டும் பார்த்திங்கன்னா நீட்டாக கட்டியிருக்காங்க. அதில் வழியுது. இந்த ஸ்டெப்ஸ் மாதிரி கட்டியிருக்கிறாங்க. இந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா கல்லுங்க தான் வரிசையாக அடிக்கியிருக்காங்க. ஏரியை பார்க்குறதுக்கு தாங்க அப்படியே மேலே ஏறி வந்திருக்கோம். பாருங்கள் தான் ஏரிக்கரை. ஏரியிலேருந்து இதிலேருந்து தண்ணி வழிஞ்சு வருதுங்க. இங்கேருந்து வழிஞ்சு அப்படியே கீழே இறங்கி போகுது. நம்ம அந்த ஃபால்ஸ்லாம் பார்த்தது இதிலேருந்து இறங்கி போகிற தண்ணி. இந்த ஏரியோட திட்டு மேலேயே உட்காந்து எல்லாம் நிறைய பேர் குளிச்சிட்ருக்காங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா கம்மியாக தாங்க தண்ணி வருது. ஏரி உள்ளேயும் இறங்கி குளிக்கிறாங்க பாருங்கள். ஆனால் இங்கே ஆழம் கம்மியாக தான் இருக்கும் போல இருக்குது. முன்னாடி உள்ளே போனால் தான் ஆழமாக இருக்கும் போல இருக்குது. பாருங்கள் அப்படியே நடந்து போகலாம். ஒன்றும் வழுக்கலைங்க. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா 4 நண்பர்கள் சோளக்கருது சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே ஜாலியாக தண்ணியில் விளையாண்டுட்ருக்காங்க. மேலே வந்துமே இந்த ஏரியில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து குளிச்சிட்டு தாங்க இருக்காங்க. ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க ஃபேமிலியோட, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக.
இந்த அணமேடு ஏரி பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஏரின்னு சொல்ல முடியாதுங்க. இங்கே தெரியறது வந்து சின்ன அளவில் தான் தெரியுது. அந்த பக்கம் ஆறு மாதிரி வருது. அதில் ஒரு வேளை நிறையா பெரிய இடமா இருக்குமோ என்னன்னு தெரியல. இதுலேருந்து வழிஞ்சு தான் அப்படியே கீழே வருது தண்ணி. அந்த கார்னரில் தெரியுது பாருங்கள், அங்கே தாங்க அதிகமான தண்ணி வெளியேறுதுங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா அதுதான் அந்த அருவி. இந்த அணமேடு ஏரிக்கு தண்ணி எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா மேட்டூர் டேம் உபரி நீர் தண்ணி தாங்க இது. மேட்டூர் அணை சாரபங்கா நதி நீரேற்று திட்டத்தில் வர தண்ணி தாங்க இது எல்லாமே. அதனால் பார்த்தீங்கன்னா வருஷம் பூராலாம் இந்த ஏரி ரம்பிலாம் தண்ணி இப்படி வழியாதுங்க. ரொம்ப மழை அதிகமாக வந்தால் வேணால் இப்படி வரும். மேலேருந்து அப்படியே கீழே வந்துட்டேங்க. அருவி பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சேலத்துக்கு பக்கத்துலேயே ஒரு மினி குற்றாலம் அப்படி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. மேலே இவ்வளோ உயரத்துலேருந்து ஒருத்தர் டைவ் அடிக்கிற மாதிரி நின்றுட்டுருக்காருங்க. இந்த அருவியில் பார்த்தீங்கன்னா குளிக்கிறவங்க கம்மியாக தாங்க இருக்காங்க. வெளியில் தான் தண்ணியில் நிற்கிறவங்க தான் அதிகமாக இருக்காங்க. இந்த தண்ணி அப்படியே வெளியேற இடம் அதுதான். இங்கேயுமே கீழேயுமே படுத்துக்கிட்டு நிறையா உட்காந்துக்கிட்டு சின்ன பசங்கள்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி சண்டேன்றனால இவ்வளோ ரஷ் இருக்குங்க. இதே வீக் டேஸ்லாம் வந்தால் கூட்டமே இருக்காதுன்னாங்க. அதுவும் காலையில் சீக்கிரமாக வந்தால் சுத்தமாக இருக்காதுங்களா கூட்டம். மறுபடியும் அடுத்த நாள் காலையில் சீக்கிரமாக வந்திருக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியில் தான் அப்படி நடந்து போகணுங்க. இந்த வாய்க்கால் மாதிரி இருக்குது. இந்த தண்ணி உழுவுற தண்ணி தான் இது. நேற்று நான் வரும்போது இதில் காமிக்கல. இன்றைக்கி பாருங்கள் நல்லா இருக்குது அந்த தண்ணியில் நடந்து வர்றது. நேற்று இங்கே இருக்கவங்க சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா கூட்டமே இல்லைங்க, யாருமே இல்லை. பாருங்கள் நல்லா ஃப்ரீயாக பார்க்கலாம். ஃப்ரீயாக குளிக்க நினைக்கணும்னு வரவங்க இந்த டைமில் வரலாங்க. இந்த இடத்துலலாம் கூட்டமாக இருந்தனால நேற்று நம்ம பார்க்கவே இல்லைங்க இங்கெல்லாம். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த இடம். நேற்றை விட கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே இருக்குங்க இன்றைக்கி. நைட் நல்லா மழை தூரி இருக்குது. அதனால் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தான் இருக்குது பார்த்தா. ஆனால் மேட்டூர் உபரி நீர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவு கம்மியாக தான் வருதுங்க. இதே நிறையா வந்துச்சுன்னு வச்சுங்க, இந்த பாறைங்க இருக்குல்லங்க வரிசையாக அடுக்கி இருக்குது கல்லுங்க, இது ஃபுல்லுமே மறைஞ்சிருங்க. ஃபுல்லாக தண்ணி வரும். அந்த டைமில் வந்து பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கும் இது. இந்த இடம் பாருங்கள், ஃபால்ஸ் பாருங்கள், யாருமே இல்லை இன்றைக்கி. ஃப்ரீயாக இருக்குது இந்த தண்ணியில் அப்படியே நடந்து போகிறதுக்கு. நேற்றெல்லாம் எவ்வளோ பேர் இருந்தாங்க இந்த இடத்துல. இன்றைக்கி பாருங்கள் ஒருத்தருமே இல்லை. இந்த அருவிக்கு பக்கத்துலேயே வந்துட்டாங்க பாருங்கள். இப்போ நம்ம என்ன சேலத்தில் தான் இருக்கோமா, சேலத்துக்கு பக்கத்தில் தான் இருக்கோமா, இல்லை குற்றாலத்தில் இருக்கோமான்னு ஒரு டவுட்டுங்க. குற்றாலமோ இல்லை ஒகேனக்கல் ஃபால்ஸுக்கிட்டே இருக்கிறோமோன்ற ஒரு டவுட்டு. அந்தளவுக்கு இருக்குங்க தண்ணி ஃபோர்ஸ். பார்த்திங்களா என்ன ஸ்பீடாக விழுவுதுங்க, கொட்டுதுங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 30 அடிக்கு மேலே இருக்குது ஹைட்டு. அதனால் செம ஃபோர்ஸாக விழுவுது வந்து. அதுவும் சவுண்டும் பார்த்திங்கன்னா பயங்கர சவுண்டு. நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வால்யூம் கம்மி பண்ணியிருக்கேன். ஃபுல் வால்யூம்லாம் வச்சேன்னா கேட்க முடியாது உங்களால், அவ்வளோ சவுண்டு. அப்புறம் ஃபுல் வால்யூமில் இருந்தால் நான் பேசுகிறது உங்களுக்கு எதுவுமே கேட்காது. இந்த இடத்துல பார்த்தீங்களா எப்படி இருக்கு தண்ணி மேலேருந்து வந்து அந்த கல் மேலே உளுந்து வழியிறது வந்து அவ்வளோ அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இந்த ஏரியிலேருந்து அருவியாக உழுவுறது அப்படியே முழுசாக காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ அகலம் இருக்குது பாருங்கள். அந்த கார்னர்லாம் நல்லா அதிகமாக தண்ணி உழுவுதுங்க. அப்புறம் வர வர குறைஞ்சி மறுபடியும் இந்த பக்கம் அதிகமாகி அந்த பக்கம் போக போக பார்த்திங்கன்னா நல்லா அதிகமாக உழுவுது. நீளம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 300 to 400 அடி நீளம் இருக்குங்க. அந்த அளவுக்கு இருக்குது. இங்கெல்லாம் ஃபுல்லாக உழுவுது தண்ணி, நல்லா குளிக்கலாம். இப்போ தான் கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க. நான் பூஜை ஏதோ பண்ணுறாங்க போல இருக்கு அந்த இடத்துல. நேற்று பார்த்தப்போ இந்த இடத்துல எல்லாம் சின்ன பிள்ளைங்கள்லாம் எப்படி விளையாண்டுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி பாருங்கள் ஃப்ரீயாக இருக்குங்க. தண்ணி இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. பாருங்கள் எப்படி போகுது பாருங்கள் தண்ணியெல்லாம். ஆனால் ஆளுங்க தான் இல்லை இன்றைக்கி. நம்ம முதல்ல வந்த பாதையில் வந்து அந்த பெரிய ஃபால்ஸ் பார்த்தாங்களே அந்த கார்னரில், அது வந்து இங்கேருந்து அப்படி போக முடியாதுங்க. ஏன்னா குறுக்க தண்ணி ஓடுறதுனால வழி இல்லை போகிறதுக்கு. குறுக்க ஏதாவது சின்ன பாலம் மாதிரி கட்டினாங்கன்னா ஈஸியாக வந்துடலாம். இந்த மாதிரி சுற்றிக்கிட்டு அந்த பக்கம் ஒரு தடவை போயிட்டு மறுபடியும் ரோடை சுற்றிட்டு இந்த பக்கம் வர தேவையில்லைங்க. இந்த அருவிகிட்டேருந்து அப்படியே நம்ம ரிட்டர்ன் வந்துட்டுருக்கோங்க. இந்த தண்ணியில் இறங்கி தான் அப்படியே இந்த நடந்து வரணும். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சோளத்தட்டெல்லாம் அப்படியே சாஞ்சிருக்கு தண்ணியில், அது மேலே தான் அப்படியே நடந்துக்கிட்டு வரணும். கடைசியாக அப்படியே ஒரு தடவை அந்த ஃபால்ஸை காமிக்கிறேன் பாருங்கள், பார்த்துங்க அந்த இடத்த பாருங்கள். இந்த அருவியிலேருந்து வர வழி பார்த்தீங்களா,
ரொம்ப நல்லா இருக்குங்க. எவ்வளோ பச்சை பசேல்னு இருக்கு எல்லாம். எதிரில் பாருங்கள் கரும்பு தோட்டம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி ஓடுது. நம்ம அப்படியே வரப்புலேயே வந்து நடந்து வரலாம். சரிங்க, பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க இந்த வீடியோவை. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வந்து இங்கே எல்லாம் பாருங்கள் அந்த அருவியை. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.